அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜா நல்லதாமன். நான் மதுரை மாவட்டம் எலுமலையை சேர்ந்தவன். அங்கு படித்து வரும் காலத்தில் எனது உறவினர்கள் அக்கப்போர் ஆசாரி, சுப்பையா, பேரையம்பட்டி சுப்பையா போன்றவர்கள் ஜோதிடம் பார்த்து வந்துள்ளனர். அதுபோல் எனது தாத்தாவும் தேவாரத்த ஆசாரி என்று சொல்வார்கள். எனக்கு முன் 5 தலைமுறை, அந்த 5 தலைமுறைகளாக அவர்கள் தங்களுடைய தொழிலின் அடிப்படையில் ஜோதிடம் பார்த்து வந்துள்ளார்கள். நான் மதுரைக்கு வந்த காலத்தில் இந்த ஜோதிட துறையில் இருக்கும் நெளிவு சுழிவுகளை மற்றவர்களுக்கு ஏன் தெரியப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் அதை வெளிப்படுத்த எண்ணி மேற்கொண்டு இந்த ஜோதிடத்துறை சம்பந்தமான கல்விகளை படிக்க ஆரம்பித்தேன். அப்படி செல்லும் பொழுது மதுரை PSIN மையம், அதன்பின் தாராபுரத்தில் உள்ள குரு ராம் சுப்பு அவர் நடத்திய மகதர பிரசன்ன மகன் நாடி LD என்று சொல்வார்கள், அவருடைய மாணவர் நடத்திய நாடி ஜோதிட வகுப்புடன் கலந்து கொண்டேன். அதன்பின் ஆந்திராவில் உள்ள ரிஷிவேலி என்ற இடத்தில் உள்ள ஈஸ்டர்ன் ஹில்ஸ் என்ற இடத்தில் உள்ள குருமூர்த்தி அவர்கள், அதாவது சுவாமிமலை குருமூர்த்தி அவர்கள் நடத்தி வந்த குருகுலபீடத்தில் குருமூர்த்தி பராசர சித்தாந்தத்தில் குருமூர்த்தி பதவி என்ற முறையை படித்தேன். இவ்வாறு பல முறைகளை படித்து வந்து கொண்டிருந்தேன். அதை பயிற்சியும் செய்தேன். அந்த பயிற்சியின் அடிப்படையில் எனது வாழ்வில் சில புத்துழைகள் கிடைத்தது. இவ்வாறு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு சித்த மகானுடைய ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 40 ஆண்டுகளாக தொடர்புடைய ஒரு நண்பர், எனது ஆசான் என்று தான் சொல்வேன். திரு ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் சித்த வித்தியார்த்தியாக சித்தராக கூட இருந்தவரிடம் தீட்சை பெற்று ஜோதிட உலகில் வந்தேன். அவர் ஜோதிடம் என்பது என்ன என்று கேட்பார் என்னிடம். ஜோதிடம் என்பது பார்த்து உளவியல் அடிப்பில் சொல்வது என்று தான் சொல்வேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கூறும் அனைத்தும் ஆசானுக்கு சாரும். அவர் சொன்னார், ராஜா, மணி மந்திர ஔஷதம் என்று ஜோதிடத்தில் உள்ளது. மணி என்பது என்ன? சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி மணி என்பது என்ன? ரசமணி, அந்த மணின்னு சொல்கிறாங்க. அது சரி. மந்திரம் என்பது என்ன? நாம் உச்சரிக்கும் சொல்லே மந்திரம் என்றேன். ஔஷதம் மருந்து என்பது என்ன அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். எனக்கு தெரியலை சாமி, நீங்கள் சொல்லுங்கள். சரி, நீங்கள் ஜோதிடம் படிச்சிருக்கீங்க, ஜோதிடத்துக்குரிய உணவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் இன்றைக்கி இருக்கிறது அந்த உணவு அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு என்னிடம் சொன்னார். நான் உங்கள்கிட்ட உரையாடுற மாதிரியே தான் பேச வேண்டியது இருக்குது. எனக்கு எல்லோருக்கும் புரியணும். சூரியன் என்றால் கோதுமை, அதை அவர் தெளிவாக கூறினார். சூரிய நட்சத்திரங்களுக்கும் கோதுமையே என்று கூறினார். அதுபோல் சந்திரன் என்றால் நெல்மணி, அதாவது நாம் சொல்லக்கூடிய நெல்லிலிருந்து கூடிய அரிசி ஆகும். செவ்வாய் என்றால் துவரம் பருப்பு. புதன் என்றால் பாசிப்பயிறு. வியாழன் என்றால், அதாவது குரு பகவான் என்றால் கொண்டைக்கடலை. சுக்கிரன் என்றால் மொச்சை. சனி என்றால் எள்ளு. ராகு என்றால் உளுந்து. கேது என்றால் கொள்ளு என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த நவகிரகங்களுடைய நட்சத்திரங்களுக்கும் அதே காரகத்தை வைத்துக்கொள் என்று சொன்னார். இந்த உணவுகளை எப்படி எடுப்பது என்றும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது, ராஜா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு நான் பூரம் என்று சொன்னேன். பூரத்திற்கு சுக்கிரனுடைய காரகம் வருகிறது அல்லவா என்றார். ஆமாம் அப்படின்னு. அப்போ இந்த சுக்கிரனுடைய காரகம் வருவதனால் மொச்சை, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் மொச்சை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு மிக எளிமையாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று சொன்னார்.
பிற உணவுகளை எடுக்கக்கூடாதா என்று கேட்டேன். பிற உணவுகளையும் எடுக்கலாம். முதலில் உங்கள் உணவுகளை ஒரு மண்டலமாவது தொடர்ந்து உட்கொண்டு வாருங்கள். அதாவது காலை மாலை இடையில் நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் மொச்சை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். பின் மறுநாள் காலையில் இப்படி ஒரு மண்டலம் உட்கொண்டு வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் வெளிப்படும் என்று கூறினார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இப்பதிவு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.